வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் வந்துங்க, இப்போ கணவன் மனைவி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லைங்களா? வாழ்ந்துட்டு நல்லா வேலைக்கு போகிறீங்க. ஆளுக்கு ஒரு பாடுபட்டு ஆளுக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க. சரிங்களா? துணைவருக்கு உங்களுக்கு சில கொஞ்சம் கசப்பாக இருக்குது. கொஞ்சம் கசப்பாக இருக்குது. கசப்பாக இருக்குன்னா, அ என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? என்ன இப்படி இந்த டைம் ஆகுது, அந்த டைம் ஆகுதுன்னு கணவர் உங்கள கேட்குறாரு வீட்ல. அதனால அடிக்க ஒரு தடவ உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வருது. இல்லைங்களா? மனஸ்தாபம் வருது, மனக்கசப்புகள் உண்டாகுது. பெண்கள் கிட்ட தாங்க இருக்கு எல்லாமே. வாழ்க்கைங்கிறது பெண்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. உங்களுடைய இதுக்காக நான் இந்த வீடியோவ சொல்றேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களோட அஜாக்கிரதை ஒரு நீங்க நேர்மையாவே இருக்கலாம். மற்றவங்க கண்ணுக்கு அது நேர்மையா தெரியாதுங்கன்னு சொல்ல வரேன். நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா? இப்போ உங்கள கணவர் உங்கள் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு வரார் இல்லைங்களா? கூப்பிட்டு வரும்போது ஒரு ஆடவன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பார்க்குறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்க்காம பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவருக்கு தெரியாதா? கூடி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் கேட்குறாரு உங்ககிட்ட. எப்போ கேட்குறாரு? ஒரு 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 நாள் விட்டு போட்டு ஒரு அசந்தரமாக கேட்குற மாதிரி கேட்குறாரு. உள் மனசுக்குள்ளே இருக்குது அவருக்கு. என்ன இப்படி பேசிகிட்டு இருந்தாலே அப்படின்னுட்டு நேரடியாக கேட்காம நாகரீகமாக, என்னம்மா அவர் ஒருத்தர் இருப்பாரல்ல, அவர் உங்களோட தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தார், ஒரு ஆளுமை காணாமே, குறுக்கு மறுக்கு பார்ப்பனே, நமக்கு நல்ல பழக்கமான ஆளாச்சே, ஆளவே காணாமே, நான் வரும்போதெல்லாம் கவனிக்கிறேன், அவளை ஆளவே காணாமே அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுங்களா? ஆமாங்க, இங்கே தான் இருக்கிறாரு, நேற்று கூட எங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாருங்களே, பேசிட்டு போனாரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு சாட்டிஸ்ஃபைன் ஆகி போயிரு. நீங்கள் அதை விட்டு போட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, நான் அதை பார்க்கவே இல்லை, அவர் பார்க்கவே இல்லைங்க, நான் என்ன எங்கே இருக்காருன்னு தெரியலீங்களே, நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பிரச்சனை முடிக்கிறதுக்கு நீங்கள் பேசலை, வளர்த்துறதுக்கு பேசுகிறீங்க. இந்த பிரச்சனை வளரும். அப்புறம் அவர் கோபம் வந்தோடனே, என்னம்மா நேற்று உட்காந்து பேசிகிட்டு இருந்த அவர்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அவரை நீங்கள் கண்டபடியெல்லாம் அவரை திட்டுறீங்க. நீங்கள் தப்பு பண்ணி போட்டு தப்பு தாங்க. ஒரு ஆடவன்கிட்ட ஒரு லேடி தேவையில்லாமல் உட்காந்து பேசுறது தப்பு தானுங்க. கணவர் கேட்பாரல்ல இல்லைங்களா? அனாவசியமாக குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்கக்கூடாதுங்க. அது பெண்ணுனால பிரச்சனை அசிங்கங்க. அதனால இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல வர்றேன். என்னங்க, எதாக இருந்தால் ஜஸ்ட் லைக் என்னத்தை பேச வேண்டியது இருக்கு? என்ன பேச வேண்டியது இருக்கு? நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம கணவர் இதெல்லாம் மைண்டில் இருக்கணுங்கன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? ஏன் சொல்ல வரணுங்கன்னா, சில பேரெல்லாம் இந்த மாதிரி சண்டையெல்லாம் வீட்டில் சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்து அது பெரிய பூகம்பமாகி கடைசியில் டைவர்ஸ் வரையில் போயிடுதுங்க. அதனால உங்களுக்கு எடுத்து கொடுக்குற அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வச்சுட்டுங்களா? பாய்.